ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தட்டைப்பயிறு குழம்பு. அதானே நிஷா? தட்டைப்பயிறு குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக நிஷா சூப்பராக வைக்க போகிறா. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் தட்டைப்பயிரா பச்சை பயிரா? மொச்சப்பயிறு. தட்டைப்பயிறு மொச்சப்பயிறுனா மொத்தமாக பெருசாக இருக்கும், ஒரு டேபிள் சைஸில் இருக்கும். இது வந்து தட்டைப்பயிறு. தட்டைப்பயிறு தட்டைப்பயிறு புளிக்குழம்பா இல்லை தட்டைப்பயிறு குழம்பா? தட்டைப்பயிறு புளிக்குழம்பு. தட்டைப்பயிறு புளிக்குழம்பு. இது தட்டைப்பயிரில் வந்து காஃபி கலரில் இருக்குது, இது வெள்ளை கலரில் இருக்குது. மொச்சப்பயிறுனா இதோட பெருசாக இருக்கும். இது பேப்பர் வருது, வாங்கிட்டு வந்துடுவா. ஓகே, ஊற்று. எண்ணெயா? எத்தனை ஸ்பூனு? 2 ஸ்பூன் எண்ணெய். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம். எங்கள் காமி என்னமோ சொல்ல வந்த. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும். 2 கொத்து கருவேப்பிலை. சூப்பர். அடிச்சு செதறுது. பச்சை மிளகாய். அப்புறம் 5-6 பூண்டு பல்ல நல்லா தட்டி எடுத்த பூண்டு பல்லு. நெக்ஸ்ட் பெரிய வெங்காயம், நல்லா ஒரு பெரிய வெங்காயம். ஒரு வெங்காயம். இப்போ அதை வதக்கிக்கணும். இந்த தட்டைப்பயிரில் நம்ம புளிக்குழம்புல என்னென்ன போடுவோமோ அது மாதிரி எல்லாமே போடலாம். காய்கறி, கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாமான். நீ என்னென்ன போட போகிற? நான் ஒரு முருங்கைக்காய் இருந்துச்சு, 2 உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதை 2மே போடுறேன். சரி. அப்புறம் அது கூட தட்டைப்பயிறு. தட்டைப்பயிறு கருவாட்டு குழம்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும், அப்படி தானே? அது மொச்சப்பயிரா என்னன்னு தெரியலை. இன்னும் ஒரு 2 மாதம் தான், அதுக்கப்புறம் நிஷாவுக்கு கவலை இல்லை. முருங்கைக்காயெல்லாம் வீட்டிலேயே காய்க்க ஆரம்பிச்சிடும். என்ன நிஷா? 2 மாதமா 2 வருஷம்? 2 வருஷம்லாம் ஆகாது. முருங்கை மரம் சீக்கிரம் வளர்ந்துடும். ஒரு குச்சை வெட்டியாத வச்சுக்கிட்டு 2 மாதம் முருங்கைக்காயே காய்க்குங்கிறாரு. பெருசாக தாண்டி இருக்கா, அவ்வளோதான். துளிர் விட ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்க. இது மழை சீசனாக துளுத்துக்கும் சீக்கிரம். வெயில் சீசனாக இருந்தால் தான் சிரமம். முன்னாடி இதில் உள்ள தண்ணி எல்லாம் உள்ளே உறிஞ்சிக்கிட்டு போகுது பைப்பு. ரிவர்ஸில் போயிருமா? சரி, ஓகே. இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு நல்லா பழுத்த தக்காளி, ஒரு தக்காளி. தக்காளியும் போட்டு கிளறிக்கணும். எந்த குழம்பா இருந்தாலும் 10 நிமிஷத்துக்குள்ளே வச்சிடுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? குழம்பு வைக்கிறீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் இது பண்ணால் தான் அதோட டேஸ்ட்டே வரும். 1/2 மணி நேரம்னா ஒரு மீனை வாங்கியாந்து கழுவி அதில் உள்ள குடம்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி புளியை கரைச்சி போட்டு அப்படின்னா தான் அது அந்த ப்ராசஸ் தான் நிறையா இருக்கும். இது வந்து நம்ம தட்டைப்பயிறு வந்து காலையில் 12 மணி 11 மணிக்கு செய்ய போனோம்னா காலையில் 6 மணிக்கு ஊற போட்டால் போதும். ஊற வைக்கணும்னு இப்போ தான் சொல்கிறேன். இல்லை, ஊற வைக்கணும் இப்போ சொல்லலை. பொதுவாகவே பயிரை வந்து நம்ம நைட்டே ஊற போடணும். இந்த சுண்டல் பயிறு நம்ம நாளைக்கு குழம்பு வைக்க போகிறோம்னா இன்றைக்கி நைட்டே வந்து நம்ம ஊற போட்டுறணும். அப்படி நைட்டு ஊற போடலை அப்படின்னா 12 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே செய்ய போகிறோன்னா காலையில் 6 மணிக்கு ஊற போட்டுடலாம். இப்போ நான் வந்து காலையில் 6 மணிக்கு ஊற போட்டது தான் இப்போ நல்லா வந்து ஊறி. அதுக்கு மேக்ஸிமம் ஒரு 4-5 மணி நேரமாவது அது ஊறணும் நல்லா. ஏன்னா இது வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தது காஞ்சிருக்கும். அந்த காஞ்ச தட்டைப்பயிறு பச்சை பயிறு அதெல்லாம் வந்து ஊறுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வேகணும், சீக்கிரம் வந்து வேந்துடும். அந்த மாதிரி தான் நான் நைட்டை காலையில் தான் ஊற வச்சேன். நைட்டு என்ன குழம்பு வைக்கிறேன்னு தெரியலை, என்ன இது பண்ணுறதுன்னு. இப்போ காலையில் பார்த்தேன் என்ன இருக்குன்னு, அதில் இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு எடுத்து ஊற வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிள்ளைங்க தான் திங்கிட்டாங்கன்னு தெரியலை. இந்த மாதிரி இது பயிறு போட்டு சுண்டல் போட்டு இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் குழம்பெல்லாம் அதுங்க வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு. உங்கள் வீட்டில் நிறையா காய்கறி இருந்துச்சுன்னா நிறையா போடுங்க. எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் மட்டும்தான் கிடந்துச்சு. அடுத்தது நம்ம ஊற வச்சு தட்டைப்பயிறு. தட்டைப்பயிறுனா இன்னும் சின்னதாக இருக்க முடியும். மொச்சப்பயிறுன்னு நினைக்கிறேன்.
தெரியல, கமெண்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். தட்டைப்பயிர்லேயும் சின்னது இருக்கு, பெருசு இருக்கு. மொச்சக்கொட்டைன்னா ரவுண்டா முட்டை இருக்குல்ல, அந்த ஷேப்ல இருக்கும். தட்டைப்பயிர் தான் இப்படி லேசா வளைஞ்சாப்புல இருக்கும். முந்திரி பார்த்துருக்கேன், முந்திரி பருப்பு அந்த ஷேப்ல இருக்கும். நான் சொல்ற ஷேப் கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. சமைக்கிற உனக்கு தானே தெரியும். நீ தெரிஞ்சுக்கணும்ல. நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன ஆக்கி கொடுத்தாலும் விஷத்தையே ஆக்கி கொடுத்தாலும் தின்றுவேன். இப்போ நீ ஆக்கி கொடுக்குறது மட்டும் என்ன சாப்பாடு மாதிரியா இருக்கு? விஷம் தெரியா? சாப்பிடவே கூடாது வீட்டில். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மீன் குழம்பு பவுட்ரு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கல் உப்பு, 1 ஸ்பூன் மல்லித்தூள். இதில் இந்த வத்தலும் போட்டிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குழம்பு வத்தல். குழம்பு வத்தலாம். அதான் அந்த இது போடுவீங்க. வடகம். தாளிப்பு வடகம். இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்க போகிறோம். தண்ணி ஊற்றணுமா? தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்க வச்சு. தேவையான அளவு இல்லை, இது வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். வேகிற அளவுக்கு, அது முழுந்துற அளவுக்கு. அது முழுகின அளவுக்கு முழுகினா தானே அது வந்து அப்புறம் என்ன ஆக போகுதுன்னா, ஒரு சட்டி குழம்பு வச்சிருவோம், 2 நாளைக்கு கிடக்க முடியாது. இல்லாட்டி தூக்கி கீழே ஊற்ற வேண்டியதான். அளவாக வைக்கிறது இல்லையா? மட்டும்தான் இருக்கியா? இல்லை நீயும் மண்ணடி மட்டும் தான் இருக்கீங்க? 4-5 பேர் சாப்பிடணுங்க. ஏன் இதில் குழம்பு மீதி இருந்தால் நைட்டு தோசைக்கு இட்லிக்கு வச்சுக்க கூடாதா? ஊற்றிக்கலாம், தப்பு கிடையாது. அப்புறம் என்ன, அந்த ஒரு வேளைக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் வச்சுட்டு மீதி கீரை ஊற்றுவீங்களோ? புளிக்குழம்பு எப்பவும் மத்தியானம் வச்சோன்னே சாப்பிட்டோன்னா நல்லா இருக்காது, நைட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதோட மறுநாள் தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த இதை வந்து நம்ம வேக வைக்கணும். அதுக்கு நல்லா அடுப்பை எரிச்சிடும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும், அப்படி தானே? கொதிச்சு வேக வைக்கணும். சரி, கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே ஓகே. குழம்பு நல்லா தரமாக கொதிச்சிருச்சா நிஷா? கொதிச்சிருச்சு. இது எப்படி இப்போ கொதிச்சிருச்சுன்னு பார்க்குறதுன்னா, இப்படி அள்ளிக்கணும். இல்லையாச்சா? இப்போ கிழங்க வந்து இப்படி நசுக்கி பார்க்கணும். வெந்துருச்சு. நசுக்கி பார்த்தா அந்த உள்ள அந்த மாவு வந்து தெரியும். 2வது பயிர் வேணும்னா இப்படி 2 கையை வச்சு வெந்துருச்சு, நல்லா பார்த்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ஒரு சட்டி வச்சுருந்தா நிஷா, இப்போ கிரேவி மாதிரி வந்துருச்சு அப்படியே. அந்த புளி தண்ணி வந்து நிறைய தெரியும், எல்லாம் நிறைய தெரியும். அந்த காய், அந்த பயிர், அந்த முருங்கைக்காயெல்லாம் வேந்து வர நல்லா தர தரன்னு கொதிக்க கொதிக்க அது சிந்தி வரும். அப்போ சிந்தி வர்றப்ப நம்மளுக்கு இது வந்து ஒரு சட்டி குழம்பு இருந்துச்சு, இப்போ 1/4 சட்டி குழம்பு கிட்ட வந்துருச்சு. உரப்பு காரம் உப்பெல்லாம் பாரு, பார்த்துட்டா யார் ஆல்ரெடியா? உட்காந்து வெந்துருச்சான்னு வாயில் போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்படி எடுக்கிறது, தப்பக்குன்னு ஒன்று போட்டு மென்று பார்த்துக்கிறது. அப்புறம் குழம்பு கொஞ்சம் எடுத்து இப்படி நக்கி பார்த்துக்கிறது. பார்த்தோம் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா. வேறு என்ன ரெசிபி செய்யலாம்னு கமெண்டில் சொல்லுங்கள். நிஷாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடாத குழம்பு எனக்கு டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் எனக்குன்னு இல்லை, நிறைய ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து இருக்கும். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டோம், என்ன குழம்பு செய்யுது, என்ன சாப்பாடு செய்யுது. ஸோ அப்படிலாம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ காலையில் நம்ம வந்து பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவோம். அவங்களுக்கு மதிய சாப்பாடு நம்ம கண்டிப்பாக கொண்டுட்டு தான் போகணும். அப்போ மதிய சாப்பாடுக்கு நம்ம என்ன செய்கிறது, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யுது, இது டெய்லியும் மண்டையை போட்டு காலையில் குழப்புற மாதிரியே இருக்குது. அப்படி தான் இன்றைக்கி போய் டக்குன்னு ஏதாவது திறந்து என்ன இருக்குன்னு டக்குன்னு பார்த்து எடுத்து இப்போ குழம்பு வச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சடோனு. இப்போ இந்த குழம்புக்கு வந்து செல்வா கண்டிப்பாக என்ன கேட்பீங்க? தொட்டுக்க வாயில் வந்துருச்சா தொட்டுக்க கேட்பாங்க. ஸோ கரண்ட் இருந்தால் நம்ம துவையல் கூட அடிச்சிடலாம், தேங்காய் இருக்க போட்டு துவையல் அடிச்சிடலாம். இல்லாத பட்சத்துக்கு ஊறுகாய வச்சு சாப்பிட்டு முடிச்சிடணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.